மினி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மினி நிகழ்ச்சியில் நாங்கள் முன்னாள் பிரதி அமைச்சரும் புத்தளம் மேயருமாய வாயிஸ் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நீண்ட இடைவெளியின் பின்பு நாங்கள் வாயிஸ் அவர்களை சந்திக்கின்றோம். அதெல்லாம் எங்களுக்கு மினி நிகழ்ச்சி நேயர்களுக்கு கூட வாயிஸ் அவர்கள் தாடியோடு இருப்பது கூட தெரியாத அளவுக்கு ஒரு நீண்ட ஒரு இடைவெளி ஒன்று. வாயிஸ் அவர்களே, தற்பொழுது முஸ்லீம் மக்கள் உண்மையில் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், இனவாத பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது முஸ்லீம் அரசியல் தலைமைகள், அதாவது குறிப்பாக அமைச்சர்கள் மௌனிகளாக இருந்த ஒரு காலமும் இருந்தது. இன்று முஸ்லீம் மக்கள் எந்த வகையில் பார்க்கிறார்கள்? இந்த நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற இந்த மைத்திரியின் ஆட்சியை இந்த வகையில் பார்க்கிறார்கள். அதே நம்ம தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் தருகின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உங்களுக்கு இருக்கிற வினாக்களை நீங்கள் வாயிசிடம் கேட்டுக்கொள்ளலாம். உண்மையில் ரங்கா, இந்த ஆட்சி என்பது எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சியில் தற்போது நாங்கள் பார்க்கின்ற பல விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது மக்களுக்கு பயமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பயம், பீதி போன்ற விஷயங்களிலிருந்து மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது, உருவாகி இருக்கிறது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அத்தனை அச்சுறுத்தல்களும், அத்தனை அடாவடித்தனங்களும், அத்தனை முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் முற்றாக ஒளிந்துவிட்டனவா என்று பார்க்கின்ற போது, முற்றாக ஒளிந்துவிட்டன என்று பலர் சொன்னாலும் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது, நடந்தேறியிருக்கின்ற போது, பல விஷயங்கள் இன்னும் முழுமையாக எந்த நம்பிக்கையுடன் முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் இந்த நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களித்ததோ அதன் முழு வடிவம் இன்னும் வரவில்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே நேரம் கடந்த காலங்களிலே பலவந்தமாக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு கல்லெறிந்த விஷயங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான பகிரங்க நடவடிக்கைகள் என்பன சற்று அடங்கியிருக்கின்றன அல்லது குறைந்திருக்கின்றன. அதேபோன்று தமிழ் மக்களுடைய பல விஷயங்களும் கூட, எதிரான விஷயங்கள் அல்லது ஆக்கிரமிப்பு விஷயங்கள் குறைந்திருந்தாலும் கூட, இன்று யாழ்ப்பாணத்திலே இருந்து வருகின்ற குரலை பார்க்கின்ற போது அங்கு இன்னும் பல விஷயங்கள் அவ்வாறே இருக்கின்றன அல்லது தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே தான் இன்று இந்த புதிய ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் முஸ்லிம்களால் அடைந்து கொள்ள முடியுமா என்று யோசிக்கின்ற போது சில விஷயங்களிலே பல சந்தேகங்களும் கூட எங்களுக்கு நேற்று முந்தைய நாள் என்று நடைபெற்று வருகின்ற பல விஷயங்கள் சில சந்தேகங்களையும் ஏற்படுத்தி வருகின்றன. எனவே இது முழுமையாக இந்த ஆட்சியிலே முழுமையாக முஸ்லிம்களுடைய அல்லது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுமா அல்லது பழைய ஆட்சி போல்தான் இதுவும் போய் முடியுமா என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரம் இங்கே கடந்த காலங்களிலே பொதுபல சேனாக்கள் போன்ற முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட இனவாதிகள் தொடுத்திருந்த அந்த போரை போன்று இன்றும் கூட முஸ்லிம் சமூகம் இன்னொரு பக்கத்திலே முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் பல்வேறு விஷயங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை முஸ்லிம் சமூகம் இன்று முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மன்னாரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மரிச்சுக்கட்டி விஷயம் கூட ஒரு வகையிலே ஒரு அரசியல் தலைமைக்கு எதிராக அது முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கே காலாகாலமாக வாழ்ந்து வந்த முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்படுவது என்பது அதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்காமல் அரசியல் தலைமைகள், பெரும்பான்மை அரசியல் தலைமைகள் அவற்றை பாராமுகமாக இருப்பது அல்லது
இனவாத போக்கிலே விமர்சிக்கின்ற சில இனவாத மீடியாக்களின் அல்லது இனவாதிகளின் விஷயங்களை உள்வாக்கி கொண்டு கதைப்பது, பேசுவது என்பன இன்று நடைபெறுகின்ற போது மீண்டும் முஸ்லிம் சமூகம் ஒரு சந்தேக கண்ணோடு இந்த நல்லாட்சி பார்க்கின்ற ஒரு விஷயம் அண்மை காலமாக ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் எது சரி எது பிழை அல்லது இது எங்கு போய் முடியும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு பார்ப்பதற்கு இன்னும் காலம் எடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எது எப்படி இருந்தாலும் கூட கடந்த கால அட்டூழியங்கள், கடந்த காலத்தில் இருந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான நேரடியான அடக்குமுறைகள், நேரடியான தாக்குதல்கள் என்பன நிறுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது குறைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்திலே நாங்கள் உடன்பாடு காண முடியும். இந்த வகையில் நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய கருத்துப்படி பார்க்கின்ற பொழுது, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தற்பொழுதும் ஒரே விதமான ஒரு ஆட்சி தான் முஸ்லீம் மக்களுக்கு மேலே இருக்கிறது என்ற ஒரு கருத்துப்படான கருத்தாக இருக்கிறது. அப்படியா நீங்க நினைக்கிறீங்க? முழுமையாக முஸ்லீம் மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக நான் இதை பார்க்கவில்லை. கடந்த அரசாங்கத்திலும் கூட நான் முழுமையாக அது முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான அரசாங்கமாக நான் பொதுவாக அது இன்றும் வரை ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் அல்ல. முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக அடக்குமுறைகள், முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள், இனவாத போக்குகள் மேலோங்கி வந்த விஷயத்தை அன்றைய ஆட்சியிலே நாங்கள் பார்த்தோம். ஆனால் முழுமையாக முஸ்லிம்களுக்கு எதிரான அரசாங்கமாக ஜனாதிபதியாக நாங்கள் முழுமையாக முஸ்லிம்களுக்கு எதிரான அரசாங்கமாக ஜனாதிபதியாக நான் அன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்றுதான் இன்றைய ஜனாதிபதியுடைய ஆட்சியும் கூட அன்றைய ஆட்சியை விடவும் நல்லாட்சி என்ற பெயரிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. பல விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றன, பல விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதையும் மிஞ்சிய புதிய விஷயங்கள் இன்று உருவாகி வருகின்றன. இன்று கூட நான் ஒரு போட்டோவை எனது வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருந்து பார்த்தேன். மஹிந்த ராஜபக்ச உருவாக்கி தந்ததை ஏன் மைத்ரி ஜனாதிபதி அவர்கள் அளிக்க வேண்டும் என்று ஒரு போடுகின்ற ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். மரிச்சு கட்டி விஷயத்தை வைத்து ஒரு விஷயம் இங்கே இன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எனவே இங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை மக்களும் பார்க்கவில்லை, நாங்களும் பார்க்கவில்லை. இந்த அரசாங்கத்துக்கு அல்லது இந்த ஆட்சிக்கு எதிராக அல்லது இந்த ஜனாதிபதிக்கு எதிராக இருந்த அல்லது இவருக்கு இந்த ஆதரவளிக்காத நாங்கள் கூட இந்த ஆட்சியை, இந்த அரசாங்கம் இப்போது அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் கொண்டு செல்லுகின்ற இந்த ஆட்சியை நாங்கள் முழுமையான முஸ்லிம்களுடைய ஆதரவு பெற்ற முஸ்லிம்களுக்கு ஆதரவு தருகின்ற அரசாங்கமாக இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியை விடவும் பல விஷயங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான நடந்த பல விஷயங்கள் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல, தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிரான விஷயங்கள் கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு விடயம் என்ன சொன்னால், நீங்க பார்த்திருந்தால் அதே மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலே பொதுபல சேனா தற்காட்டமுனை கொளுத்துகின்ற பொழுது கூட, அல்லது தம்புள்ளை பள்ளிப்பாசிரியர் முதலாவது அவர்கள் கை வைத்த பொழுது கூட, அல்லது அதாவது ஹலால் இனி இலங்கையில் ஹலால் உணவகங்களில் தேவையில்லை என்று கூறிய பொழுது கூட, அல்லது அதாவது பதுளை போன்ற பிரதேசங்களிலே விசேஷமாக முஸ்லிம் மக்கள் நோன்பு தினத்தில் இருக்கின்ற பொழுது கூட, பன்றியை வெட்டி எறிந்த பொழுது கூட, போட்ட பொழுது கூட முஸ்லீம் அமைச்சர்கள் எவரும் அரசாங்கத்தை விட்டு விலகவும் இல்லை, ரிசைன் பண்ணவும் இல்லை. ஆனால் புத்தளத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டதென்று முஸ்லீம் மக்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது நீங்கள் வீதியில் இறங்கி போராடினீர்கள். அப்படியான போராட்டங்களை இந்த அமைச்சர்களினால் ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் நீங்கள் அரசை விட்டு வெளியில் வராவிட்டே முள்ளுக்கு இருந்த ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தீர்கள். அதாவது முஸ்லீம் சிங்கள கலவரமாக 78ஆம் ஆண்டு புத்தளத்திலே 76 புத்தளத்தில் நடந்த கலவரம் போல் ஒரு கலவரத்தை வராமல் தடுத்திருந்தீர்கள். எனக்கு அந்நேரம் 76 தாக்கப்பட்டது போல 76 நான் நினைக்கிறேன் 76 அது நடந்த சம்பவம். 76ஆம் ஆண்டு எங்கள் வீடுகளும் தாக்கப்பட்டது உண்மை. பாய்ஸ் அவர்களுக்கு தெரியும் அது.
ஆனால் அப்படியான நிலைமை வராமல் புத்தள நகரத்தை காப்பாற்றினீர்கள். ஆனால் அதே நேரம் போலீசார் அவர்கள் அந்த இடங்களில் வந்து வேண்டியபடி முஸ்லிம் மக்களை வேட்டையாட முடியாது என்பதனை நீங்கள் நிரூபித்து காட்டினீர்கள். ஆனால் தற்பொழுதும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மைத்திரிபால அவர்கள் உண்மையில் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்துப்படான கருத்துக்கள் இணையதளங்களிலே வெளியிடப்பட்டாலும் அமைச்சர்கள் கேபினட்டிலே சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களின் பேச்சுக்கள் வெளிப்படையாக வருவதில்லை. எனவே இன்றும் பார்த்திருந்தால் சிங்கள ஊடகங்கள் சிங்களக்கு சார்பாகவும் தமிழ் ஊடகங்கள் தமிழர்களுக்கு சார்பாகவும் இருக்கின்ற ஒரு நிலைமை இன்று பார்த்திருக்கின்றால் இதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது கேபினட்டிலே அவருடன் தேநீர் அருந்தலும் முக அட்டை, அதாவது இதை நான் பார்லமெண்டத்தில் கூட கூறியிருந்தேன். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில்தான் உச்ச இனவாத ஆட்சி நடைபெறுகிறது என்பதனை நான் கூறியிருந்தேன். அது எந்த வகையில் என்றால் சிங்கள இனவாதம் பேசுகின்ற விமல் வீரவன்சவும் சிங்கள இனவாதம் பேசிய ஹெலோ உரிமையும் அதே நேரம் முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று பிரச்சாரம் செய்கின்ற அமைச்சர்களும் இருந்த ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது மீண்டும் தற்பொழுது முளைத்து வருகிறது. இது ஆரோக்கியமா? ஏன் இந்த பிரச்சனையை முளையிலே கிள்ளி விடாமல் மைத்திரியுடன் பேசியோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவுடன் பேசியோ விடாமல் இதை நல்லாக பத்தி எரிய விட்டு அந்த எரிகின்ற காற்றிலே நாங்கள் எப்படி நாங்கள் குளிர்காயலாம் என்று பார்ப்பது அரசியலுக்கு வருகின்ற தேர்தலுக்கு நல்லம், வரப்போகின்ற தேர்தலுக்கு நல்லம், வாக்குகள் கூடும். ஆனால் இதில் இரண்டு சமூகங்களும் அடிபட போனால் இதை அதாவது ஏன் புத்தளத்தில் நீங்கள் எடுத்த முடிவு மாதிரி இன்றும் எனக்கு தெரியும் நீங்கள் கூறியபடி இன்றும் பிரச்சனை இருக்கிறது என்றால் ஏன் அதை அப்படி பார்க்கக்கூடாது? உண்மை ரங்கா, இதைத்தான் நீங்க கூறுகிறீர்கள் ரங்கா இன்னும் உண்மையில் நல்லாட்சி ஒழுங்காக நடைபெறவில்லை என்ற கருத்துக்களை நீங்கள் முன்வைத்து வருகிறீர்கள். அப்படி இருந்தால் ஏன் அப்படி செய்யக்கூடாது? உண்மை, இதைத்தான் நான் கடந்த அரசாங்க காலத்திலும் கடைசியாக நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதும் சொன்ன விஷயம். நான் முஸ்லிம் காங்கிரஸிலே இருந்த பெருந்தலைவர் அஷ்ஷஹீத் அமைச்சர் அஷ்ரப் அவர்களுடைய இருந்த காலத்திலும் கூட, அதன் பின்பு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தலைவராக வந்த காலத்திலும் கூட நான் சொன்ன விஷயம், நான் கட்சிக்குள்ளே வலியுறுத்தி வந்த விஷயம், இன்றும் வெளியிலும் வலியுறுத்தி வருகின்ற விஷயம், முஸ்லிம் தலைமைகள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சினைகளை கொண்டு போய் சமூகமயப்படுத்தி முஸ்லிம் தலைமைகள் கேபினட்டிலும் இணைய இடங்களிலும் இணைய உயர் பதவிகளிலும் ஜனாதிபதியோடும் நெருக்கமாக இருந்து கொண்டு அவற்றை உரிய இடத்திலே தீர்க்காமல் அவற்றை பாதைக்கு கொண்டு வந்து அவற்றை மக்களை சம்பந்தப்படுத்தி மக்களை ஒன்று கூட்டி மக்கள் பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு இனவாத பிரச்சனையாக மாற்றுகின்ற விஷயத்தை விடவும் நேரடியாக ஜனாதிபதியோடும் அரசாங்கத்தோடும் அவர்கள் இருக்கின்ற அவர்களுடைய அந்த அமைச்சு பதவி மற்றும் ஏனைய விஷயங்களை வைத்து பேரம் பேசி உயர் மட்டத்திலே எவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நான் அன்றிலிருந்து இன்று வரை வலியுறுத்தி வருகின்ற விஷயமாக இருக்கிறது. எனவேதான் கடந்த ஆட்சி காலத்திலே பள்ளிவாயல்கள் தாக்கப்பட்டன, முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத விஷயங்கள் எழுந்தன, பல விஷயங்கள் நடந்தன. ஆனால் கேபினெட்டிலே அது உரிய முறைப்படி வாதிக்கப்படவில்லை. ஏனைய இடங்களிலே அது சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு முஸ்லிம் தலைமைகள் ஒன்றுபட்டிருக்கவில்லை. கேபினெட்டில் வேண்டாம், பாராளுமன்றத்திலே அன்று விசேஷ விவாதம் நடைபெற்றது. விசேஷ விவாதம் எப்படி தர்கா டவுன் கொளுத்தப்பட்டது என்ற விவாதம் ஒரு நாள் ஃபுல்லாக நடந்தது. அன்று உங்களுடைய, அதாவது நீங்கள் பார்த்தீர்கள், எவராவது ஒரு அமைச்சர், அன்று மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்த எவராவது ஒரு அமைச்சர் அந்த பார்லமெண்டத்திலே எழும்பி தர்கா டவுனிலே எங்களை எரிக்க வைத்ததற்கு முக்கிய காரணம் எமது சொத்துக்கள் அழிவுக்கு முக்கிய பொதுபல செய்யலாம் என்று சொல்ல வேண்டாம், அல்லது முஸ்லீம் மக்களின் வீடுகள் அநியாயமாக கொளுத்தப்பட்டது என்று கூட கூறவில்லை. ஆனால் பதிலாக அந்த விவாதத்திலே அன்று அரசில் இருந்த அமைச்சர்கள் அங்கு ஒரு புத்தபிக்கு தாக்கப்பட்டார், அதற்காகத்தான் முஸ்லீம்களை வீடுகள் தாக்கப்பட்ட கூறுகின்ற பொழுது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், இது பிழையான கருத்து என்று சொல்வது கூட ஒரு முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர் கூட இருக்கவில்லை. ஆனால் 35க்கு மேற்பட்ட முஸ்லீம் பார்லமெண்ட்களை கொண்ட பார்லமெண்டத்திலே ஒரு அமைச்சரோ ஒருவரோ இருக்கவில்லை. உண்மை, இதைத்தான் நானும் சொல்லுகின்ற விஷயம். இது சமூகத்திலே கொண்டு போய் சமூக பிரச்சனையாக மாற்றி அது இனவாத பிரச்சனையாக மாற்றி சமூகங்கள் மோத வேண்டிய சூழ்நிலைக்கு போக விடுவதற்கு முன்பு
அவரும் உரிய இடத்திலே இந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்பட விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலத்திலும் கூட அது உரிய முறைப்படி முஸ்லீம் சமூகம் ஒன்றுபட்டு அல்லது அரசியல் தலைமைகளுக்கு புறம்பாக வெளியிலே இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தின் ஏனைய தலைமைகள், சமூக சமய தலைமைகள் ஒன்றுபட்டு முஸ்லீம் சமூக அரசியல் தலைமைகளையும் அழைத்து ஒரு முடிவை எடுக்க சொல்லாமல், அவ்வாறான எந்த முயற்சியும் செய்யாமல், அவ்வாறான எந்த விஷயங்களையும் செய்யாமல், கடைசியிலே தேர்தல் ஒன்று நடக்க இருக்கின்ற போது, ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்ற போது முஸ்லீம் சமூகம் தனது முடிவை தானே எடுத்ததன் பின்பு நமது தலைமைகள் ஓடிப்போய் நாங்களும் உங்கள் பக்கம் என்று மற்ற பக்கம் குந்துகின்ற அந்த மாறி இருக்கின்ற அந்த நிலையை நான் கடுமையாக விமர்சித்தவன். நாங்கள் மாற வேண்டும் என்றால் ஆரம்பத்திலேயே மாற வேண்டும். நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த முடிவெடுக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே அதற்கான எதிர்ப்பை நாங்கள் காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவ்வாறு எந்த அரசியல் தலைமைகளும் செய்யவில்லை. அரசியல் தலைமைகளை செய்விப்பதற்கு சமூக சமய தலைமைகளும் கூட அதற்கான ஒழுங்கான உத்தியை கையாளவில்லை. எந்த விஷயங்களும் நடக்காத போது இந்த வகையில் தொலைபேசி அழைப்பு போன்ற நீண்ட நேரமாக அழைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம். எங்க இருந்து பேசுகின்றீர்கள்? உங்களை கேள்வி என்ன? உங்களை தெரிந்தவரா? சொல்லுங்க. நானும் அவரும் ஒரே கட்சியில் இருந்த ஒரு போராளிகள், முஸ்லிம் 87ஆம் ஆண்டுல இருந்து என்ன சொல்லுங்க. இப்ப பாஜி நீங்க இப்ப எந்த இதுல இருக்கிறீங்க? இதுல என்ன? நான் முஸ்லிம் காங்கிரஸ்ல இல்ல. முஸ்லிம் காங்கிரஸுக்கு பிறகு நீங்க இப்ப வெளியில வந்து எந்த கட்சியோட இருக்கிறீங்க? நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில சேர்ந்தேன். இப்பவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ன? உங்களுக்கு என்ன ஒரு தலைமைத்துவத்தை இருக்கிறாரு? எதுல சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை, முஸ்லிம் சமூகத்துடைய தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய சகல அனுபவங்களும் அஷ்ரஃபுடைய பாசறையில நீங்க வளர்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆள். நன்றி உங்களுடைய அந்த முடிவை முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையும் பாய்ஸ் அவர்களும் தான் எடுக்க வேண்டும். உண்மையில் என்று நான் நினைக்கின்றேன், முஸ்லிம் காங்கிரஸில் பிரிந்த பலர் இன்று தாங்கள் அந்தந்த குகைகளுக்குள் தனிக்காட்டு ராஜாக்களாக வாழ்ந்து வருகிறார். இன்று புத்தளத்தில் பாயிஸ், அக்கரப்பத்தில் அதாவுல்லா, மன்னாரில் ரிஷாட் பௌதீன் என்று பார்த்தால் முஸ்லிம் காங்கிரஸில் பிரிந்தவர்கள் தமக்கென ஒரு குகைகளை அமைத்து வருகிறார்கள். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த பிரதேசங்களில் நான் பிரபல்யம் அடைய வேண்டும் என்றால் நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரசும் எல்லாரும் இணைந்து செயற்படுவதும் சாத்தியமாகும் என்று தான் நினைக்கின்றேன். அவருடைய கேள்வியும் நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற தலைமை அல்லது முஸ்லிம் மக்களை தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ண கருவில் அவர் பேசினார். அவர் தெரியுமா உண்மையில் உங்களுக்கு? ரங்க அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று அவர் பேசினார். அவர் 2 நாட்களுக்கு பிறகு அவர் குரலை கேட்டேன். என்னென்னால் 1987ஆம் ஆண்டு பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் என்னையும் அவரையும் தான் கம்பாக மாவட்டத்துக்கு பொறுப்பாக நியமித்து. ஆனால் உங்களுக்கு அஷ்ரஃப் இருந்த காலத்திலேருந்து இந்த இப்போ சில பேர் இப்போ சொல்கிறாங்க இப்போதான் இந்த இனவாதம் வந்து உங்களுக்கு அது சர்வசாதாரணம் நினைக்கிறேன். பாய்ஸ் அவர்கள் லொரியில் சோடா ஏற்றி கொண்டு போனாலும் பாய்ஸ் அவர்கள் தான் ஜெகாத் இயக்கத்துக்கு ஆயுதத்தை ஏற்றி கொண்டு போகிறார் என்பதனை அந்த காலகட்டத்திலேயே சிங்கள பத்திரிகைகள் பக்கங்களாக திட்டின. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். திட்டை மாத்திரமல்ல, என்னை ரஞ்சன் விஜயரத்னா அவர்கள் என்னை தேடிக்கொண்டிருந்தார் டயர்ல போடுறதுக்கு. இப்ப 60 பேருக்கு ரஞ்சன் விஜயரத்னா தெரியாது. ரஞ்சன் விஜயரத்னா யாருன்னு சொல்லணும். என்ன இப்ப வந்திருக்கிற இந்த இளைஞர்களுக்கு ரஞ்சன் விஜயரத்னா யார் என்றால் ஏதோ பாய்ஸ் நண்பராக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு ரஞ்சன் விஜயரத்னா உண்மையில் பிரேமதாஸ் அவர்கள் வருவதற்கு முன்பு அவருடைய காலத்தில் பிரபஞ்சமாக இருந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சர். கிட்டத்தட்ட கோட்டாபய ராஜபக்சவிலும் பார்க்க அந்த காலகட்டத்தில் பிரபஞ்சமாக இருந்தவர். கோட்டாபய ராஜபக்ச பிரபஞ்சமாக இருந்தார், மஹிந்த ராஜபக்சவின் சகோதரன் என்பதனால். ஆனால் ரஞ்சன் விஜயரத்னவர் தனக்கிட்ட பேர் அவனுக்கு கைது செய்வதற்கு முயற்சி தெரிந்தார். நிறைய முயற்சிகள் மாத்திரமல்ல, தேடுதல், பல விஷயங்கள் நடந்தது. ஒரு சிங்கள பத்திரிகையிலே ஈரானுக்கு ஓடி ஒழித்து தப்பிக்க வேண்டிய நிலைமை. அது அந்த காலகட்டத்தில் தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் மிகவும் அழகாக அதை கையாண்டு கொண்டார். ஆனால் அதன் பின் கூட நான் பார்த்தேன், ஒரு ஆயுதங்களுடன் செல்கிறார், இவர் ஆயுதத்தை கொண்டு பயிற்சியளிக்க போகிறார் என்ற கட்டுரைகள் கூட சிங்களத்தில் தீட்டப்பட்டன. முஸ்லீம் இயக்கம் ஒன்றை உருவாக்க இருக்கிறார் என்ற கட்டுரைகள் தீட்டப்பட்டன. அன்றிலிருந்து அது எத்தனை ஆண்டு உண்மையில்
உண்மையில் 1900 இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற நேரம் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த மக்கள் வடமாகாணத்திலிருந்து புத்தளத்துக்கு வந்தபோது நாங்கள் அவர்களை பலவந்தமாக அரசாங்க காணிகளில் குடியேற்றினோம். அந்த நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு வந்தது. அதை மீறி நாங்கள் செய்து கொண்டிருந்த போதுதான் வேறு விதமாக, அதாவது புலிகள் விரட்டிய முஸ்லிம்களை குடியேற்ற வேண்டாம் என்று பாதுகாப்பு அமைச்சும் கூறியது. நிரந்தரமாக குடியேற்றுவதை தடுப்பதற்கு அன்றைய அரசாங்கம் யார் அந்த அரசாங்கம் இருந்தது? ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குடியேற்றுகின்ற அந்த விஷயத்திலே உடன்பாடு இருக்கவில்லை. அதாவது பனையாறில் விழுந்தவனை மாடறி உலக்கியது போல் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு வந்தவர்கள் குடியேறுவதற்கு கூட தற்காலிக முகாம்களில் சில கிடகுகளை கொடுத்து தங்க வைத்திருந்தார்கள். எனவே அவர்களை நாங்கள் பலவந்தமாக அரசாங்க LRC காணி போன்றவற்றை அரசாங்க காணிகளை நாங்கள் பலவந்தமாக பிடித்து அந்த மக்களை அதுக்குள்ளே போய் போட்டு குடியேற்றினோம். அவ்வாறான விஷயங்களை செய்வதை தடுப்பதற்கு உள்ளூர் மட்டத்திலே போலீஸ் மட்டத்திலே முயற்சித்தார்கள். நாங்கள் அதை மக்கள் பலத்தோடு செய்தோம். பின்பு அதை எங்களை வேறு விதமாக போட்டுக் கொடுத்து நாங்கள் ஜிஹாத்காரர்கள் ஆயுதங்களை. அந்த குடியேற்றிய மக்கள் வெளியேறவில்லை. இன்றும் அந்த மக்கள் நிறைய இடங்களில் இருக்கிறார். மீள் குடியேற்றம் நடந்தது. இந்த விஷயத்தை தலைவர் அஷ்ரப் அவர்கள் மீள் குடியேற்றமாக மாற்றி அவர் அமைச்சர் பதவி எடுத்ததன் பின்பு என்னை சகல பிரச்சனைகளிலிருந்தும் அவர் காப்பாற்றினார். எனக்கு பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தனிப்பட்ட முறையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த எங்களுடைய பிரேமதாஸ் அவர்களுடைய காலம் தனிப்பட்ட முறையிலே கதைத்து கூட என்னை ஒரு 9 மாதங்கள் 6ஆம் மாடியிலே அடைத்து வைத்திருந்தார்கள். நான் ஒரு ஜிஹாத் தலைவர் என்ற பெயரை சூட்டி, ஆனால் அது எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பிறகு கிடைத்தது. நாங்கள் ஆயுத பயிற்சி எடுத்தோம். கட்சிகளுக்கு அந்த காலத்திலே ஆயுத பயிற்சியை அரசாங்கம் வழங்கியது, ஜெயலலிதாவுடைய அரசு. அதன் பின்பு முஸ்லிம் காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 450 பேரில் நானும் முக்கியமாக அந்த பயிற்சியில் ஈடுபட்டோம். அப்போது சகல தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கும் ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதிலே நாங்கள் பயிற்சியில் எடுத்தோம். அதன் பின்பு அது இந்திய ராணுவம் எங்களுக்கு இராணுவ பயிற்சியை தந்தது. அதிலே அது உத்தியோகபூர்வமாக கெசட் பண்ணப்பட்டு அளிக்கப்பட்ட பயிற்சியாக இருந்தும் கூட அதன் பிறகு வந்த பிரேமதாஸ் அவர்களுடைய அரசாங்கத்திலே அவ்வாறான ஒரு விஷயத்தை தெரியாதவர்கள் போல் எங்களை ஆயுத பயிற்சி பெற்றோம் என்று கைது செய்தார்கள். கைது செய்து பல 6ஆம் மாடியிலே எங்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அதற்கு முஸ்லிம் காங்கிரஸை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று ஒரு நோக்கத்திலே நடாத்தப்பட்ட விஷயமாகத்தான் நாங்கள் அதை பார்த்தோம். உண்மையிலேயே நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக நடந்த அவ்வாறான அந்த காலத்தில் நடந்த அட்டூழியங்களுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் 17-18 வயது இளைஞர்கள் அட்வான்ஸ் லெவல் படித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையே நாங்கள் இந்த போராட்டங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்களை நாடு முழுவதிலும் இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்திலே உள்ள இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கு முடிவு காண வேண்டும், இதற்கு துப்பாக்கிக்கு துப்பாக்கி, கத்திக்கு கத்தி என்ற வகையிலே முடிவு காண வேண்டும் என்று கிளர்ந்தெழுந்தவர்கள். ஆனால் பெருந்தலைவர் ஷஹீத் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தி ஆயுத கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் அழிவுக்கே கொண்டு போகும். இன்று அன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை போராட்டங்கள் கூட இது வெற்றியடையாது. இது கூட சில மனநிலை மாற்றங்களை அல்லது சில சூழல் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு பாரிய வெற்றியை விட அழிவை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை தவிர்த்து அரசியல் போராட்டத்தினூடாகத்தான் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை வெல்ல வேண்டும் என்ற அந்த மனப்பதிவை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தித்தான் முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ளே எங்களை எல்லாம் அழைத்தார்கள், எல்லாரையும் அழைத்தார்கள். அதான் நீங்க கூறின இது ஒரு அன்றிருந்த அமுதலிங்கம் போன்றவர்கள் தமிழர்கள் ஆயுதம் தூக்க வேண்டும், தமிழீழம் மலர வேண்டும் என்ற விடத்தில் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை 76ஆம் ஆண்டு தீர்மானித்த பொழுது ஆயுத போராட்டத்தை இளைஞர்களுக்கு வடிவமைத்து கொடுத்தவர்கள் அன்றிருந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமைகள். டேலா ஆட்டேலி என்ற இயக்கத்தில் அமுதலிங்கத்தின் மகன் காண்டீபன் கூட ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற ஒரு நிலைமையில் நடந்தபோது அஷ்ரப் அவர்களுக்கு மாற்று கருத்தை கொண்டிருந்த கூறிய கருத்து உண்மையில் ஒரு தீர்க்க தரிசனமான கருத்தாக. இதைவிட ஒன்று பார்க்கின்ற பொழுது தமிழ் சமூகத்தில் ஆயுத போராட்டத்தை உருவாக்கி அதனூடாக அரசியலை இன்று வரை தனிநாடு என்று பேசி ஆட்சிக்கு வருகின்ற தமிழ்
அரசியல் தலைவர்கள் அன்றிலிருந்து 76 இன்று வரை அரசியலில் இருக்கின்ற பொழுது அஷ்ரப் அவர்கள் மறைந்தாலும் முஸ்லிம் மக்களின் பெரிய ஒரு அழிவினை அவர் தடுத்திருக்கிறார் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதேபோல் இன்னொரு விடயம் என்றால் உங்களுக்கு ஆயுத பயிற்சி பெற்ற எந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று நான் அதுக்கு பின்பு உங்களுடைய இது ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. நான் புத்தளம் இப்ராஹிம் நீரீர் பேசுகிறேன். சொல்லுங்க நீரு. முன்னாள் நகரசபை தலைவரிடம் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு ஒரு கேள்வியும் கேட்க ஆசைப்படுகிறேன். ஒரு கவிஞர். நல்லாட்சி மலர்வுக்கு பிறகு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களில் இருந்து எமது புத்தளமும் தப்பவில்லை. அதிகாரங்கள் கைமாறியது மூலம் பின்கதவு வழியாக சக்தி பெற்றவர்கள் பெரிய ஆடம்பரங்களோடு தங்கள் வல்லமையை காட்டி வருகிறார்கள். அதனால் நமது ஊர் மக்களுக்கு பல்வேறு விதமான சங்கடங்களும் ஏற்படுகின்றன. நான் அறிந்த வரையில் புத்தளம் அரசியல் வரலாறில் கடந்த அரசாங்கத்திடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதி வாய்ந்த அபிவிருத்தி திட்டங்களை புத்தள மக்களுக்கு பெற்று தந்து எம்மக்கள் மனங்களில் அழியாத இடம் பெற்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அத்தகைய உங்கள் செல்வாக்கை அளிக்கும் எண்ணத்தோடு பல தரப்புகளிலிருந்தும் உங்களுக்கு எதிரான காய் நகர்த்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. கடைசியாக எமது ஊர் சில உலமாக்கள் கூட பள்ளி வாசல்களை மையப்படுத்தி உங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இத்தகைய சதிகளை முறியடித்து எதிர்வரக்கூடிய பொது தேர்தலுக்கு நீங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறீர்கள் என்பதுதான். உண்மையிலேயே நிகரீர நீங்க நல்ல கேள்வி. அதுக்கு நீங்க பதிலே சொல்ல நீங்க தான் பொருத்தமானால்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ரங்காட்ட மின்னலுக்கு சொல்லி வர சொல்லுவோம். உண்மையிலேயே ரங்கா எங்களுக்குள்ள பிரச்சனை நான் மரிச்சுக்கட்டி விஷயத்துல அந்த மக்களுக்கு நான் ஆதரவு, மீள்குடியேற்ற விஷயங்கள்ல இடம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு. ஆனால் அமைச்சர் ரிஷாட் மேற்கொள்ற தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களை நாங்கள் பகிரங்கமா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதிர்த்து வரோம். இப்ப இவர் சொல்ற விஷயங்கள் கூட எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்றால், எங்கட அரசியல் உரிமையை இப்ப நாங்க எம்பி எடுக்கணும்னு நாங்க கனவு காண்றோம். அங்க சகோதரர் நிகரீர் சொன்னாப்புல எங்கட மக்கள் கனவு காண்றாங்க. ஆனால் எங்களுக்குள்ள பிளவுகளையும் எங்களுக்குள்ள சிறு சிறு அரசியல் குட்டி ஜாம்பவான்களையும் உருவாக்கி எங்கட வாக்க பிரிக்கிற விஷயங்கள்ல வன்னி மாவட்ட தலைமை செயல்படுறது எங்களுக்கு செய்யற பெரிய துரோகமா நாங்க பாக்குறோம். நாங்க எப்படி வன்னி மாவட்ட மக்கள்ல புத்தளத்துல வாழ வைப்பதற்கு நாங்க கஷ்டப்பட்டோம். நாங்க அதை தொடர்ந்து அந்த மக்களை பாதுகாத்து வாழ்றோம், அந்த மக்களோட இருக்கிறோம், எல்லாம் உண்மை. ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்றால், பிரச்சனை எங்களை அழிச்சு போட்டு எங்கட ஊர் அரசியலை எங்களுக்கு விடாம எங்களை அழிச்சு போட்டு எங்களுக்கு திரி வைச்சு எங்களுக்கு இன்னொரு சின்ன சின்ன தலைமைகளை கொண்டு வந்து வளர்த்து அவர்களை போஷித்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு அரசியல் தேர்தல் கேட்கறதுக்கு உதவி செஞ்சு எப்படி ஒரு 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 இன்னொரு மாவட்டத்து இன்னொரு பிரதேசத்துல வாழ உழவு உதவி செஞ்ச ஒரு சமூகத்துக்கு செய்யற ஒரு பெரிய துரோகத்தடத்தை இன்றைக்கு ரிஷாட் பதியுதீன் அமைச்சர் போன்ற ஆட்கள் தொடர்ந்து செய்வார்கள். இதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். ஆகவே நாங்க மரிச்சுக்கட்டி மக்களோட குடியேற்ற விஷயத்துல அது மக்களுக்குரிய காணி, மக்களுக்கு அது கொடுக்கப்படணும், மக்களோட விஷயம், மக்கள் வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் நாங்க உடன்பாடுறோம், அது மக்களோட விஷயம். ஆனால் அதே மக்கள் எங்களுக்கு துரோகம் செய்யல. ஆனால் அந்த மக்களோட அரசியல் தலைமை எங்கட எம்பி பதவி இல்லாமக்கிறதுக்கு முயற்சிக்குது. என்ன நகரசபைக்கு வர விடாம கூட தடுக்கிறதுக்கு கூட அந்த தலைமை முயற்சிக்குது, இன்னொரு ஆட்களுக்கு இன்னொரு குரூப்பை போட்டு. ஆகவே இவ்வாறு செய்யற இந்த துரோகத்தனத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த துரோகத்தனத்தை நாங்க தொடர்ந்து அனுமதிக்க இயலாது. இந்த துரோகத்தனம் புத்தளத்துல இன்றைக்கு நேற்று இல்ல. இப்ப இந்த துரோகத்தனத்தை செய்யறதுக்கு சில குழுக்கள் இருக்குதாங்க. சில ஒரு இஸ்லாமிய இயக்கத்தில அரசியல் பிரிவு பகிரங்கமா அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அங்க இயங்கி வருது. எங்கட யார் அரசியல் தலைமைகளாக இருந்தாலும் சரி, யார் பள்ளி தலைமைகளாக இருந்தாலும் சரி, யார் சமூக தலைமைகள், சிறு சிறு இயக்கங்கள் சங்கங்களாக இருந்தாலும் சரி, அதிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் அனுப்பி போட்டு அந்த இயக்கத்தை சார்ந்த ஆட்களை கொண்டு அங்கங்க வைக்கணுங்கிறதுல மிக கண்ணும் கருத்தமா புத்தளத்தில் செயற்பட்டு வருவது. அது ஒரு புத்தளத்தில் ஒரு பள்ளியையும் பிடிச்சு வச்சுக்கொண்டு அந்த பள்ளியில போய் வெள்ளிக்கிழமையில நடத்துற ஜுமா பிரசங்கத்திலையும் அது இப்ப ரகசியமா செய்து வந்த அந்த பிரச்சாரங்கள் இது ரகசியமா பேசுற அளவுக்கு
இன்றைக்கு ஒரு இயக்கத்திட சில உலமாக்கள் எல்லோரும் இல்லை, பொதுவான ஏனி இயக்க உலமாக்கள் மற்ற பொதுவானவர்கள் அந்த இயக்கத்திலேயே இருக்கின்ற நிறைய பேர் அதற்கு எதிராக இருக்கின்ற போது ஒரு சில உலமாக்கள் அந்த இயக்கத்திட அரசியல் பிரிவு இவ்வாறான விஷயங்களை செய்து. ஆனால் சகோதரர் நிகரீர் அவர்கள் அதைத்தான் இங்கு சுட்டி காட்டினார். எனவே நான் சகோதரர் நிகரீர் அவர்களுக்கும் புத்தள மக்களுக்கும் புத்தள மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் சொல்ல வருகின்ற விஷயம், இவர்கள் என்னதான் செய்தாலும், எந்த சதிகளை செய்தாலும், எந்த விஷயங்களை செய்தாலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடைசி வரையும் இறைவன் உதவி செய்திருக்கிறான். இந்த முறையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், அதற்கு முகம் கொடுப்போம். இந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் அவர்களோடு இருப்போம், அவர்களுக்கு உதவுவோம், அவர்களுடைய அந்த உரிமை விஷயங்களை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து போராடுவோம். ஆனால் எங்களுடைய இந்த உரிமையை அளிப்பதற்கு நினைக்கின்ற அமைச்சர் ரிஷாத் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். புத்தள மாவட்ட மக்கள் இந்த முறையும் அவ்வாறான ஒரு முயற்சியிலே அவர் ஈடுபட்டால் பகிரங்கமாக அவருக்கு எதிராக புத்தளத்திலே இன்னொரு பாரிய போராட்டத்தை நாங்கள் துவக்குவோம் என்பதை பகிரங்கமாக இந்த மின்னலினூடாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய இது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆகப்பெரிய உரிமை என்னவென்று பட்டியல் போட்டிருப்பார்கள். எங்களுடைய புத்தள மாவட்ட முஸ்லீம் அல்லது முஸ்லீம் தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமை நாங்கள் போராடி ஒன்றிணைந்து பெற வேண்டிய உரிமை இருக்கின்றது என்றால் அது இந்த முறையாவது எங்களுடைய இழக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை நாங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வது என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை, எங்களுடைய வாழ்வுக்கான உரிமை, எங்களுடைய மண்ணுக்கான உரிமை. அந்த உரிமையை பெறுவதிலே நீங்கள் தயவு செய்து அந்த உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள நாங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே நீங்கள் தலையிடக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது, எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் பிடிக்கின்ற இயக்கங்கள், பிடிக்கின்ற சங்கங்கள், பிடிக்கின்ற தனிநபர்கள், பிடிக்கின்ற வியாபாரிகள் எல்லாவற்றையும் யார் யார் இதை வைத்து இதை செய்கிறீர்கள் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு போராட்டம், அவ்வாறான ஒரு பிரச்சினை வெடித்தால் அது இடம்பெயர்ந்த மக்களுடையதோ அல்லது மன்னார் மாவட்ட மக்களுக்கு எதிரான பிரச்சனையாகவோ அல்லாமல் அது அவ்வாறு நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது தனிப்பட்ட முறையிலே அமைச்சர் ரிஷாத் அவர்கள் எடுக்கின்ற பிழையான அரசியல் முடிவுகளுக்கு எதிராக நாங்கள் எடுக்கப் போகின்ற நடவடிக்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இதே நேரத்திலே மீண்டும் மீண்டும் இடம்பெயர்ந்த மக்களுக்கு, அதே மன்னார் மாவட்ட மக்களுக்கு, மரிச்சிக்கட்டி மக்களுக்கான முழு ஆதரவையும் நாங்கள் வழங்குவதற்கு தொடர்ந்தும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வகையிலே நினைக்கிறேன் ரிஷாத் பதிலும் உங்களுக்கு முன்னாடி என்கின்ற ஒரு பெட்டர். அவர் வன்னி பிரதேசத்தை சேர்ந்தவர். ஏன் புத்தளத்தில் இருக்கின்ற உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே பிரச்சனை வருகிறது? அவர் வன்னி பிரதேசத்தை சேர்ந்தவராகத்தானே காணப்படுகிறார். உண்மையிலேயே அவர் எந்த பிரதேசத்தை சார்ந்தவர் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அந்த பிரதேச விஷயங்களை கையாள்வதிலே எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுடைய பிரதேச விஷயங்களை நாங்கள் கையாளுகின்ற போது அவற்றை குழப்புவதிலும், அவற்றுக்கு சதி செய்வதிலும், அவற்றுக்கு எதிராக எங்களுடைய ஊர்களிலே இருப்பவர்களை சக்திப்படுத்துவதிலும், அவர்களை வளப்படுத்துவதிலும், பலப்படுத்துவதிலும், அவர்களை தேர்தல்களிலே களமிறங்க வைப்பதிலும், அவர்களை எங்களுக்கு எதிராக நோட்டீஸ் அடிக்க வைப்பதிலும், அவர்களை எங்களுக்கு எதிராக பேச வைப்பதிலும் இவர் காட்டி வருகின்ற இந்த தந்திரோபாயம் என்பது எங்களுக்கு செய்கின்ற துரோகத்தனமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர் வன்னி மாவட்ட மக்கள் விஷயத்தில் எந்த முடிவையும் அவர் எடுத்துட்டு போகட்டும், அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய வாக்காளர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் சரி, மன்னாரில் இருந்தாலும் சரி, புத்தளத்தில் இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய சேவைகளை, அவருடைய விஷயங்களை அவர் செய்யலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்களுடைய உரிமை இருக்கின்ற அந்த விஷயத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டாம், அது எங்கள்கிட்ட முடுங்கள், அது எங்களுடைய உரிமை. எங்களுக்குள்ளே போட்டி பொறாமைகள் இருக்கும். ஏன் ரிஷாட் அவர்களுக்கும் போட்டி இருக்கிறது, அவர் ஊரில் போட்டி இருக்கிறது, அதே போல எங்களுக்கும் போட்டி விஷயங்கள் இருக்கும். அதிலே நீங்கள் ஏன் கையை போடுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. இந்த தொலைபேசியில் ஹலோ, வணக்கம். வணக்கம். இங்க வீட்டிற்கும் நரசபை உறுப்பினர் அவர்களிடம் நான் மிஸ் சர்வேஸ்வரன் மோதரையிலிருந்து பேசுறேன். டாக்டர் மிஸ் சர்வேஸ்வரன், என்னவென்று சொன்னால், இப்படியான ஒரு அதிசிறந்த மேன்மையான ஒரு சேவைகளை செய்ய ஆற்றல் உள்ளவர் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள், அதுபோல மலைய மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், அதுபோல தமிழ் வடமான மத்தியிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த சிக்கல்கள், ஏன் மக்கள் பதறுகிறார்கள், ஏன் எங்கள் மக்களிட இனவாதமும் மொழிவாதமும் வேறுபாடுகளும் அவர்களுடைய போராட்டங்கள் இவ்வளவு தூரம் துன்பப்பட்டும் இன்றும் ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது? நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஏன் நீங்கள் ஒரு முடிவை நல்ல மாதிரி இந்த சிக்கல்களை தீர்த்து மூன்றின மக்கள், அதாவது வடபகுதி மக்கள், இந்த மலையக மக்கள்,
இந்த முஸ்லிம் மக்கள் எல்லாம் படுகின்ற துன்பங்களை நீங்கள் எல்லாரும் ஒரே கருத்தை வச்சு தேர்தல் என்று குறிக்காமல் ஒரே சீரான கருத்துக்களை பரஸ்பரமாக வச்சு அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. பெருமை மிக்க இந்த ஸ்ரீலங்கா கூட அவர்கள் இவ்வளவு பாடுபடுறார். எனவே நன்றி அம்மா, நன்றி கலாநிதி அவர்கள். நாங்கள் கடந்த கிழமையும் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்த ஒரு வைத்திய கலாநிதியாக இருந்து கொண்டு தற்பொழுது அண்மை காலமாக இருந்தால் நன்றி. நான் உண்மையில் உங்கள் தொலைபேசி இலக்கத்தை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் என்னை பற்றி நல்லாக சொல்லுவது இந்த மின்னலில் செய்வது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது என்பதனால தான் அதில் இல்லை நாகரிகமான இது என்னுடைய நிகழ்ச்சி. அதில் நீங்கள் பேசுகின்ற பொழுது பார்க்கின்றவரை விட சில அரசியல்வாதியை நினைத்துக் கொள்ளாமல் அது நாங்களே உங்களிடம் ஏற்படுத்தி கொண்டதாக நாங்களால் செய்து கொண்டதாக நினைத்துக் கொள்வார்கள். அதற்காகத்தான் மன்னித்துக் கொள்ளணும். உங்களுக்கு சொல்லாமல் உங்கள் தொலைபேசி அழைப்பை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது. மீண்டும் நீங்கள் உண்மையில் கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்கள் எங்கள் மின்ன நிகழ்ச்சியில் தொடர்ந்து இப்படி கேள்வி கேட்பது மின்ன நிகழ்ச்சியை நாங்கள் வரவேற்கின்றோம். என்ற உங்களை போன்ற படித்தவர்கள் சிந்திப்பவர்கள் கேள்வி கேட்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதில் என்னை பற்றி நன்காக சொல்வதோ இதையோ தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் தாழ்மையுடன் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தவிர்த்து கொண்டிருந்தால் மிகவும் எங்களுக்கு சில உதவியாக இருக்கும். ஆனால் உங்களை போன்றவர்கள் மின்ன நிகழ்ச்சியை பார்ப்பது எங்களுக்கு உண்மையிலே மிகவும் ஒரு பலம். நீங்கள் கேட்கின்ற கேள்வி கலாநிதி என்று சொல்லுகின்ற பொழுதே அந்த கேள்விக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. எனவே உங்களுடைய கேள்விக்கு நன்றி. பாய்சர்களே, அந்த கதைக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? அவர் கேட்கின்ற கேள்வி மலையகம் முஸ்லீம் வடக்கென்று விடாமல் தமிழ் பேசும் மக்கள் என்று இணைய வேண்டும். இதை நாங்கள் மின்னலில் 2000 ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து சொல்லி வருகின்றோம். எனவே உண்மையில் நான் அந்த விடயம் அந்த பதிலுக்கு அந்த பதிலை என்ன வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே அது நான் நினைக்கின்றேன் ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய ஒரு அவா அது அடிக்கடி இடைக்கிடை எவ்வாறான குரல்கள் பல கோணங்களிலிருந்து மெழுந்து வருகின்றன. இதை ஒரு அரசியலின் ஒரு புதிய பரிணாமமாக அதோடு சேர்த்து ஒரு பரிமாணமாகவும் அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகளின் தலைமைகள் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் சிறு சிறு கட்சிகளாக சிறு சிறு இன ரீதியான கட்சிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே அரசியல் செய்கின்ற போது எதிர்காலம் எங்கு கொண்டு போய் விடும் என்பதிலே பிரச்சனை இருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்று சிந்தித்து முஸ்லிம் காங்கிரஸை அப்படியே ஒரு பெட்டியிலே போட்டு அடைத்து வைத்துவிட்டு நுவா தேசிய ஐக்கிய முன்னணி என்ற கட்சியை உருவாக்குவதற்கான அந்த காரணமே இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. எனவே நான் நினைக்கின்றேன் பெருந்தலைவர் அஷ்ரப் போன்ற அரசியல் தலைமைகள் இருந்தால் அல்லது அவ்வாறா சிந்திக்கின்றவர்கள் புதிதாக உருவாகின்ற போது அவ்வாறான இன்று எங்களுடைய கலாநிதி அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு விடை சொல்லுகின்ற வகையிலே புதிய ஒரு அரசியல் பரிணாமத்தை இந்த நாட்டிலே ஆக குறைந்தது சிறுபான்மை மக்களுக்காகவாவது உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஆரம்பத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதிர்காலத்திலே நடைபெறலாம். அதை பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் செய்தார்கள். அதிலே முஸ்லிம்கள் மாத்திரமன்றி தமிழ் சிங்கள மக்களையும் ஒன்றிணைத்த தமிழ் முஸ்லிம் சிங்கள தலைமைகளையும் ஒன்றிணைத்த ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அதை வளர்த்து காட்டினார்கள். ஆனால் அவருடைய அகால மரணம் அதை கிடப்பில் போட்டுவிட்டு மீண்டும் அவர் தேவையில்லை என்று சொன்ன முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை அது கிழக்கை தவிர வேறு இடங்களிலே முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அதே முகத்துடன் நாங்கள் போய் அரசியல் செய்கின்ற போது அது காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தினார். நான் இதை சொல்லுவதற்கு எனக்கு கூடிய உரிமை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆரம்பத்திலே முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளராக நான் வந்தவுடன் மியாமி ஹோட்டலில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்திலே நான் தேசிய ஐக்கிய முன்னணி நுவா போன்ற விஷயங்களுக்கு எதிராக பெருந்தலைவர் அஷ்ரப் அவருடைய முன்னிலையிலே பேசி ஆக கூடுதலான அவருடைய வாயிலிருந்து அந்த மேடையிலே ஏச்சை வாங்கி கட்டியவன் நான். என்னோடு சேர்த்து தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் எதிராக என்னோடு சேர்த்து ஏச்சி வாங்கி கொடுத்தவன் நான் மேடையில். ஏனென்றால் தலைவர் அவர்கள் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அந்த சிந்தனை
முஸ்லிம் காங்கிரஸ் என்பது காலம் கடந்த ஒன்று. எனக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த இரவு நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னார். அதே விஷயத்தை ரௌஃபக் அவர்களுக்கும் சொன்னார், ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் சொன்னார். அந்த விஷயம் என்னவென்றால், காலம் கடந்து விட்டது. ஒரு பழைய கார் நாங்கள் தள்ளி தள்ளி ஓடி முடித்து கடைசியில் இப்போ தள்ளி கொண்டு ஓடுகிறோம். ஆனால் அந்த காரை வைத்துவிட்டு ஒரு புதிய காரை புதிய வடிவத்திலே நாங்கள் வாங்குவோம். அதுதான் அந்த நுவா தேசிய ஐக்கிய முன்னணி. அது ஒரு இனம் சார்ந்த கட்சி அல்ல, அது இனம் சார்ந்த அமைப்பும் அல்ல, ஒரு எல்லோருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் 2016 ஆண்டு என்ற ஒரு கனவு அவருக்கு இருந்தது. இந்த 2016 ஆண்டுக்கு ஏற்ற வகையில் அதை வடிவமைத்திருந்தார். அவ்வாறு செல்கின்ற போது பிரதான எதிர்க்கட்சியாக கூட வருகின்ற அளவுக்கு அல்லது அரசாங்கத்தின் பிரதான ஒரு பங்காளியாக வருகின்ற அளவுக்கு ஜனாதிபதி உப ஜனாதிபதிகளை முஸ்லீம் தமிழர்களையும் கொண்ட உப ஜனாதிபதிகள் உப பிரதமர்கள் என்ற வகையிலே பல விஷயங்களை அதில் உள்ளடக்கி பல அரசியல் காய் நகர்த்தல்களை செய்கின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை அவர் வளப்படுத்தினார். ஆனால் பின்பு அவருடைய மரணத்தின் பின்பு அது அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு அவர் எங்களுக்கு சொன்ன அந்த புதிய வண்டியை நீங்கள் கொண்டு போங்கள், பழைய அந்த காரை அப்படியே ஒரு இடத்திலே நாங்கள் அதை விரட்ட மாட்டோம், வீச மாட்டோம், தூக்கி எறிய மாட்டோம். அதை ஒரு எக்ஸிபிஷனாக நான் அண்மையிலே பாகிஸ்தானுக்கு சென்ற போது முகமது அலி ஜின்னா அவர்கள் பாவித்த காரை கொண்டு போய் எங்களுக்கு காட்டினார்கள். அவர் வீட்டிலே அப்படியே போட்டு வைத்திருக்கின்றது. ஆனால் முஸ்லீம் லீக் இன்னொரு வகையிலே அங்கு பயணிக்கிறது. ஆகவே இதே போன்றது ஒரு விஷயத்தை அவர் எங்களுக்கு செய்து தந்து விட்டு போனார். ஆனால் எங்களுடைய முஸ்லீம் காங்கிரசின் புதிய தலைமைகள் அவற்றை தூக்கி வீசிவிட்டு நுவாவை இல்லாமலாக்கிவிட்டு திரும்பவும் போய் அவர் பழைய காரன் ஒதுக்கி முஸ்லீம் காங்கிரஸை கொண்டு போகின்ற ஆரம்பித்த உடன் தான் இந்த பிரிவினைகள் முழுதும் தோன்றின. முஸ்லீம் காங்கிரஸ் வலுவிழந்தது, அது செயலிழந்து போனது. அல்லது இன்று ஏறைய ரிஷாட் பௌதீன் அவர்கள் கூட ஆரம்பிச்சிருக்கிற அந்த சின்ன கட்சிக்கு இசைவான கட்சியாக அல்லது அதற்கு சம பலம் கொண்டதாக பார்க்கப்படுகின்ற, சில நேரம் அதை விடவும் குறைந்த பலம் கொண்டதாக பார்க்கப்படுகின்ற கட்சியாக, இது அசாத் அலி அவர்கள் அமைக்கின்ற கட்சியை விடவும் சிறிய கட்சியாக அல்லது அதற்கு சம பலம் கொண்டதாக பார்க்கின்ற அளவுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் போயிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி, முஸ்லீம்களுடைய தாய் கட்சி. எனவே அந்த கட்சியை பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்ன அதே வழியிலே நகர்த்தி செல்லாத காரணத்தினால்தான் இன்று அந்த கட்சியிலே இவ்வளவு தேய்மானங்கள் வந்திருக்கின்றன, இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. இன்று நரிகளையும் குள்ள நரிகளையும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களை விரட்டி விட்டவர்களை கூட இன்று முஸ்லீம் காங்கிரஸிலே வாக்கு கேட்பதற்கு வழி இல்லாமல் போய் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் போய் கூப்பிட்ட போது அவரை கெட் அவுட் என்று விரட்டி விட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து பெரும் தியாகிகளாக முஸ்லீம் காங்கிரஸிலே இன்று சேர்த்து உள்வாங்குகின்ற ஒரு விஷயத்தை புத்தளத்திலிருந்து செய்கிறார்கள். இதை பார்க்கின்ற போது எப்படி விரட்டி வீட்டுக்குள்ள போற நேரம் நான் தான் போனேன். அவர் கெட் அவுட் என்று சொல்லி வெளியே சொன்னவர்கள் கூட அப்படி அந்த காலம் அவ்வாறான ஒரு காலம் இருந்தது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஆரம்பத்திலே கட்சியை ஒழும்பிலே இருந்து கொண்டு வளர்க்கவில்லை, வீடு வீடாக போய் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் தேடுகின்ற அந்த வேலையை நாங்கள் நாடு முழுவதும் செய்தோம். நான் தலைவர் அவர்களோடு ஈடுபட்டு திரிந்தவன். எங்களுடைய இப்ப பிரிந்து சென்றிருக்கின்ற எத்தனையோ அரசியல் தலைமைகள் அங்கே இருக்கின்றார்கள். எல்லோரும் வீடு வீடாக ஒரு தெருவாக ஒரு பெட்டி கடைகளிலே போய் சிறு சிறு கூட்டங்களை நடாத்தி நாங்கள் கட்சி வளர்த்தவர்கள். ஆனால் இன்று முஸ்லீம் காங்கிரஸ் அவ்வாறான ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு இன்று சென்றிருக்கின்றதற்கு காரணம் நான் நினைக்கின்றேன் பெருந்தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த வழிமுறையை விட்டுவிட்டு அந்த வழிமுறைக்கு புறம்பாக சென்றதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இதை சொன்னதால்தான் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியேற்றினார். எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரங்கா நான் முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து பாய்ந்து அரசாங்கத்துக்கு மாறினவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அரசாங்கத்துக்கு எந்த காலத்திலும் தனியே போகவில்லை, கட்சியோடு தான் அரசாங்கத்துக்கு போனேன். அப்போது எனக்கும் அரசாங்கத்திலே நாங்கள் இருந்தபோது எனக்கும் எங்களுடைய ரிஷாட் அமைச்சர் அவர்களுக்கும் இடையிலே புத்தளத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை பாவித்து ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எனக்கு ஒரு குற்றச்சாட்டை போட்டார். நான் இடம்பெயர்ந்த மக்களுடன் மோதியதாக. புத்தளத்தில் உள்ள அத்தனை இடம்பெயர்ந்த மக்களும் சாட்சி.
இடம்பெயர்ந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சிறு பிரச்சனை கூட வரவில்லை, ஒரு கல்லு வீசு பிரச்சனை கூட வரவில்லை. ஆனால் அதை ரிஷாட் அமைச்சருக்கு எதிராக அந்த எங்களுடைய அரசியல் தலைமைகளை பிரித்து எங்களுக்கு எதிராக செய்கின்ற அந்த விஷயங்களுக்கு எதிராக வந்த அந்த பிரச்சனையை பாவித்து என்னை உடனடியாக கட்சியை விட்டு இடைநிறுத்தி வெளியேற்றினார். அதற்கு காரணம் நான் நினைக்கின்றேன், அவருக்கு சவாலாக, அவருக்கு பல விஷயங்களை நாங்கள் கட்சிக்குள்ளே இருந்து பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் எங்களுடைய காதுகளிலே வசியத்தாக போட்டுவிட்டு போன விஷயங்களை நாங்கள் சொல்லுவதை அவர்களுக்கு பொறுப்பதில்லை. அவர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக விமர்சனத்தை செய்யக்கூடிய அந்த தகுதி எனக்கு இருப்பதாக நான் அந்த காலங்களிலே நினைத்துக் கொண்டு விமர்சித்தேன். என்றால் தலைவர் அவர்கள் மௌத்தாவதற்கு ஷஹீதாவதற்கு முன்பு ஓரிரு மாதங்கள் அவரோடு தொடர்ந்து இருந்தவன் நான். எங்களுடைய காதுகளிலே போட்டுவிட்டு போன அந்த விஷயங்களை நாங்கள் செயற்படுத்துவதிலே முஸ்லிம் காங்கிரஸை அதன் ஊடாக வழிப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்தோம். அதை அப்படியே தூக்கி வீசிவிட்டு எங்களை வேறு முடிவுகளை எடுத்ததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் எழுந்தன. ஆனால் இந்த என்னை நான் முஸ்லிம் காங்கிரஸை விட்டு போனவன் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு தொலைபேசி வணக்கம். கண்டிக்கப்பட்டு ஆக பாராளுமன்றத்திலே கூட என்னை கட்சியிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு கட்சி ஒரு நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே கடைசி சரணத்திலே அரசாங்கம் புரளப்போகிறது விழப்போகிறது என்று நினைத்துக் கொண்டு எதிர்கட்சியிலே போய் உட்கார்ந்த போது நாங்கள் சொன்னோம், இது அரசாங்கம் புரளப்போவதும் இல்லை, விழப்போவதும் இல்லை, ஜேவிபி உங்களுக்கு ஆதரவளிக்கப் போவதும் இல்லை, தேவையில்லாமல் முஸ்லிம் சமூகத்துக்கு கெட்ட பெயர் ஒன்று எடுத்துக் கொடுக்க தேவையில்லை என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் கேட்காமல் போனார்கள், அரசாங்கம் கவலவில்லை. பின்பு இருந்த பிரச்சனை என்னவென்றால், போய் அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஜனாதிபதிக்கு எதிராகவும் பேசுற அத்தனை விஷயங்களையும் பேசிவிட்டு கடைசியில் மீண்டும் அதே ஜனாதிபதி வீட்டிலே வந்து இறங்கி அரசாங்கத்தோடு சேருகின்ற ஒரு கேவலமான நிலைமை முஸ்லிம் காங்கிரசுக்கு உண்டாகியது. முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த பிழையான முடிவுகள் இவற்றை உருவாக்கின. எனவே நாங்கள் சொல்ல வந்த விஷயம், முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அந்த கட்சி இன்று ஒரு உடைந்து துண்டு துண்டாக போய் ஒரு சிறிய கட்சியாக மாறி இருக்கிறது. நாங்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த விஷயம், கலாநிதி அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் சரியான ஒரு விஷயத்தை செய்து பெற்று போயிருந்தார். அதை பின்பு வந்தவர்கள் இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். மீண்டும் அவ்வாறான சிந்தனை கொண்டவர்கள் மீண்டும் தலைமைத்துவங்களுக்கு வருவார்களாக இருந்தால், தமிழ் முஸ்லிம் தலைமைத்துவங்கள் அவ்வாறு உருவாகமாக இருந்தால், மீண்டும் நான் நினைக்கின்றேன் புதியதொரு பாணியிலே எதிர்கால அரசியலை கொண்டு சொல்ல முடியும். வணக்கம். மீண்டும் ஏனென்றால் இன்று இனவாதத்துக்குரிய காலம் மாறிவிட்டது. இனம் ஒரு தனி இனம் தனக்கென்று ஒரு அடையாளப்படுத்திக் கொண்டு வாழுகின்ற ஒரு சூழல் ஒரு குறுகிய காலத்துக்கு இருந்தது. பெரும்பான்மை சமூகம் அதை சரியாக இடம் கண்டு கொண்டு இன்று ஹெல உரிமையை போன்ற கட்சிகள் அவ்வாறு தான் உருவாகின. ஹெல உரிமையை போன்ற கட்சிகளின் உருவாக்கமே முஸ்லீம் தமிழ் சமூகங்களின் தனி அரசியல் கட்சிகளின் தோற்றத்தின் பின்பு சிங்கள சமூகத்திலே ஏற்பட்ட அரசியல் விழிப்புணர்வு என்ற ஒரு விஷயத்தினூடாகத்தான், விசேஷமாக பௌத்த மத சகோதரர்களுக்குள்ளே வந்த ஒரு விழிப்புணர்வின் ஊடாகத்தான் ஒரு இனவாத ரீதியிலே இன ரீதியிலே கட்சிகளை தோற்றுவித்து பிறகு இனவாத செயற்பாடுகள் இந்த நாட்டிலே தோன்றுவதற்கு தனி முஸ்லிம் தமிழ் கட்சிகளின் அடையாளப்படுத்தல் காரணமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அதை விடவும் ஒரு புதியதொரு பரிமாணத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பரிணாமம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை பற்றி நாங்கள் எதிர்காலத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அடுத்த பாய்ஸ் அவர்களை தற்பொழுது நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நீங்கள் இருப்பதாக, ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் இன்று அஷ்ரப் அவர்களின் பாசறையில் வளர்ந்திருக்கின்ற நீங்கள் இந்த ஆயுத பயிற்சி வழங்கிய என்று கூறுகிறீர்கள். ஆயுத பயிற்சி எடுத்த நூல் எந்த வயதில் நீங்கள் முதலாவது ஆயுத பயிற்சி, ஜெயஜவர்தன் அவர்களின் காலத்தில் அல்லது யாருடைய காலத்தில் ஆயுத பயிற்சி எடுத்திருந்தீர்கள்? கிட்டத்தட்ட 450 பேர் உடன் இணைந்து எடுத்தீர்கள். அவர்கள் உண்மையில் முஸ்லிம் காங்கிரசின் தொண்டர்களா அல்லது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு குறித்த கோட்டா வழங்கப்பட்டிருந்தது. முஸ்லிம் காங்கிரசுக்கு 450 பேர் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் EPRLF, ENDLF, டெலோ,
ஈரோஸ் போன்ற எல்டிடி தவிர்ந்த அனைத்து கட்சிகளும் புலாட் போன்ற வடகிழக்கிலே இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் யார் அப்பொழுது ஜனாதிபதி வியாஜவர்தன் அவர்களுடைய காலத்திலே தான் அது கெசட் பண்ணப்பட்டது. இந்தியன் ஆர்மி இருந்த நேரம் இந்தியா அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து உத்தியோகபூர்வமாக ஒரு பயிற்சியை இந்தியன் ஆர்மி வழங்கியது. நாங்கள் இறககாண்டியிலே திருகோணமலையிலே அந்த பயிற்சிக்காக எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் அணிக்கு போட்டிருந்தார்கள். அதிலே நான் நினைக்கின்றேன் ஏனைய தமிழ் இயக்கங்கள் அத்தனையும் பல இயக்கங்கள் அந்த பயிற்சியிலே இருந்தன. நான் நினைக்கின்றேன் எல்லாருமாக ஒரு 5000 பேரை பயிற்சிவிக்கின்ற ஒரு விஷயம் அன்று நடந்தது. பெருந்தொகையான முஸ்லிம்களை பொறுத்தளவிலே முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக மாத்திரமே முஸ்லிம்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாகவும் சிலர் இருந்திருப்பார்கள். ஆனால் அது முற்றுமுழுதாக நடைபெறவில்லை. இடையிலே குழம்பி போன ஒரு விஷயம். முழுமையாக அது ஒரு பயிற்சியாக. எத்தனை மாதங்கள் பயிற்சி எடுத்தீர்கள்? நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாத கால பயிற்சிக்கு சென்றாலும் கூட அது இடையிலே குழம்பி விட்டது. அதில் இன்று முஸ்லிம் காங்கிரஸில் பார்லமெண்டத்தில் இருக்கின்ற யாராவது இருக்கிறார்கள், இல்லை நீங்கள் மாத்திரம் தான் இருக்கிறீர்களா? இல்லை, நிறைய பேர் இருப்பார்கள். நான் சரியாக ஞாபகம் இல்லை, நிறைய பேர் இருப்பார்கள். அதாவது அந்த காலகட்டம் அதன் பின்பு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிங்கள பத்திரிகைகளிலே ஃபுல் பேஜில் பாயிஸ் அவர்கள் ஆயுதங்களுடன் செல்கிறார் என்றெல்லாம் சந்திரிகா மேர் ஆட்சி காலகட்டத்தில் கூட அதில் குறிப்பாக ஒரு கட்டத்தில் ஞாபகம் இருக்கிறது. அதாவது மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் இன்றும் அவர் மாதிரி ஒரு தலைமை இல்லை என்று தான் கூற வேண்டும், எந்த சமூகத்திலும் இல்லை என்று கூற வேண்டும். என்று அமுதலிங்கம் போன்றவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் வட்டுக்கோட்டை தனி நாடு என்று கூறித்தான் என்று வந்தார்கள். அதைவிட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உட்பட உமாமேஸ்வரன் போன்றவர்களாம் தமிழர் விடுதலை கூட்டணியில், அதாவது தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எல்லாம் இணைந்து உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியிலே இளைஞர் அமைப்பில் இருந்த, அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் இளைஞர் அமைப்பில் நீங்கள் இருந்தது போல் தமிழர் விடுதலை கூட்டணியில் தமிழரசு கட்சி இளைஞர் அணியில் இருந்தவர்களைத்தான் ஆயுத குழுக்களின் தலைவராக அன்றிருந்த தமிழ் அரசியல்வாதிகள் மாற்றினார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் யாழ் மாவட்டத்தில் இளைஞராக இருந்தார். உமாமேஸ்வரன் அவர்கள், ஊர்மிளா அவர்கள் கொழும்பில் இருந்தார்கள். அதேபோல் பிளாட்டில் இருந்த வாசு போன்றவர்கள் மட்டக்களப்பில் பொறுப்பாக இருந்தார்கள். ஆனால் அஷ்ரப் அவர்கள் தனது இளைஞர் அணியை ஆயுத பயிற்சி கொடுத்தாலும் அவர் ஒரு ஆயுத இயக்கமாக மாற்றவில்லை, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு வைத்தார். ஆனால் அன்று அவர் அந்த ஆயுத பயிற்சியை வழங்கியிருந்தாலும் பின்பு அஷ்ரப் அவர்களுக்கும் சந்திரிகா மேருக்கும் உள்ளே கசப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்று கூட அவருடைய வானூர்தியில் நடந்த கொலை விடுதலை புலிகளா அல்லது வேறு யாருமா என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாக இருந்து வருகிறது. இன்று கூட எவரும் இந்த விடுதலை புலிகள் முடிந்த பின்பு பல கொலைகள், லக்ஷ்மண் கதிராமன் கொலை பிடிபடுகிறது, ரவிராஜ் அவர்களின் கொலை பிடிபடுகிறது. ஆனால் இந்த அஷ்ரப் அவர்களின் கொலை தனியே இன்னும் அதை முஸ்லிம் காங்கிரசும் இதுவரை அரசாங்கத்திடம் பார்லமெண்டத்திலோ கேட்கவில்லை, விவாதிக்கவில்லை. எங்களுக்கு இந்த எமது தலைவர் மாபெரும் தலைவரை பிடித்து தாருங்கள். அதைவிட முஸ்லிம் காங்கிரஸ் பிரிந்து சென்ற கிளைகளாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் கூட இதை பார்லமெண்டத்தில் கேட்பதில்லை. எமது தலைவர்களை கொண்டது யார், அதற்கான நீதியை தாருங்கள் என்று கேட்பது அது இன்னும் ஒரு மர்மமாகத்தான் இருந்து வருவது. விடுதலை புலிகள் மீதுதான் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அது உரிய முறையில் அன்று ரவிராஜ் இறந்த பொழுதும் விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இன்று அது கடற்படை என்று கூறப்படுகிறது. எனவே அந்த பயிற்சி அளித்ததன் பின்பு அஷ்ரப் அவர்களுக்கும் சந்திரிகா மேருக்கு பிரச்சனை வந்தது கூட காலகட்டத்தில் கூட அஷ்ரப் அவர்களை மடக்குவதென்றால் பாய்ஸ் அவர்களை சிறையில் போடுவதான் ஒரே வழி என்ற ஒரு நிலைமை கூட காணப்பட்டதல்லவா? அந்த நேரங்களிலே அரசினால் திட்டமிட்ட முறையிலே பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டன. பாயிஸ் ஜகாத் இயக்கத்தின் இலங்கை தலைவன் என்ற படங்கள் கூட லொரியில் ஆயுதங்கள் பட்டன. அந்த சம்பவத்தை சற்று கூற முடியுமா? இன்று நேற்றென்று அல்ல, இன்று இந்த இனவாத கருத்துக்கள் முஸ்லிம் சமூகத்தை ஒரு பார்ப்பதென்றது 1918ஆம் ஆண்டிலிருந்து ஆங்காங்கே வந்திருக்கிறது. விடுதலை புலிகள் பலம் பொருந்திய காலத்தில் அவர்கள் அதை அதிகம் பேசவில்லை. ஆனால் அஷ்ரப் அவர்கள் அரசியல் ரீதியான உரிமைகளை கேட்கின்ற பொழுது அங்கு ஜகாத் என்ற ஒரு வசனம் சிங்கள நாளேடுகளிலே முளைப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த கட்சிகளுக்கு பயிற்சி கொடுத்தது மாத்திரமல்ல, ஆயுதங்களும் வழங்கப்பட்டிருந்தன. எல்லா கட்சிகளுக்கும், முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களோடு அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்லத் முதலி அவர்கள் ஆயுதங்களை கட்சிகளுக்கும் வழங்கியிருந்தார். அது போலீஸ் நிலையங்களின் ஊடாக கட்சி அமைப்பாளர்களுக்கு கூட வழங்கப்பட்டிருந்தது. எங்களுக்கெல்லாம் ஆயுதங்களை நாங்கள் கூட பெற்றோம்.
புத்தளத்து போலீஸ் நிலையத்திலிருந்து. எனவே உத்தியோகபூர்வமான ஆயுதங்கள் அந்த காலத்திலே வழங்கப்பட்டு அந்த விஷயங்கள் நடந்தன. ஆனால் லொரி நிறைய ஆயுதங்களை கொண்டு சென்றதாக இனவாத பத்திரிகைகளும் இனவாத அரசியல்வாதிகளும் இனவாதிகளும் பல விஷயங்களை பிரிப்பித்து பல விஷயங்களை புதுதாக எழுதுகின்ற விஷயங்கள் தான் நடைபெற்றது. ஏனென்றால் இந்த ஆயுதங்கள் எல்லாம் அஷ்ரப் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பெருந்தலைவர் அவர்கள் ஹாபரை வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ஹாபரின் ஊடாக ஆயுதங்களை கொண்டு வந்து கல்முனையில இறக்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகள் அல்ல, வதந்திகளை அஷ்ரப் அவர்கள் சந்திரிகா மேனன் அரசாங்கத்துடன் முட்டி மோதி கொண்டிருந்தார். அதாவது எனக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடன் போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை, பொதிய ஐக்கிய முன்னணியுடன் போட்டியிடவில்லை, சந்திரிகாமையுடன் சேர்ந்து படம் எடுத்து போஸ்ட் ஒட்டவும் தேவையில்லை முடிவை எடுத்து வெளிநாட்டிலிருந்து 50 பேஜுகளை எழுதி அனுப்பிய பொழுது அந்த பேஜை தற்பொழுது இறந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அசித்த பெரா அவர்களும் அஷ்ரப் அவர்களின் மனைவியார் முன்னாள் அமைச்சர் ஃபேரில் அஷ்ரப் அவர்களும் அதை ஆங்காங்கே வெட்டி சுருக்கி அந்த காரசாரத்தை குறைத்து நிலைமை காணப்பட்டது. என்னை பத்தி கூட 3 பக்கங்களுக்கு 1.5 தாளுக்கு எனது விஷயம் புத்தளம் நகர சபையிலிருந்து சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஒரு உத்தரவின் பேரில் என்னை வெளியேற்றும்படி சொன்னது, பிறகு உள்வாங்க சொன்னது, பிறகு வெளியேற்ற சொன்னது போன்ற பல விஷயங்களையும் அவர் விலாவாரியாக எழுதியிருந்தார். தலைவர் அஷ்ரப் அவர்களை பழிவாங்குவதற்காக என்னை புத்தளம் நகரசபையில் இருந்து வெளியேற்றுகின்ற விஷயத்தை கூட அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்கள் செய்தார்கள். ஒரு காலத்திலே நான் அந்த நேரம் எங்களுடைய முதலமைச்சர் நாவின் அவர்கள் பின்பு நான் பாராளுமன்றத்திலே எனக்கு முன்னாள் அமைச்சர் நாவின் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்த போது நான் கேட்டேன், அமைச்சர் அவர்களே, நீங்கள் செய்த உதவி காரணமாகத்தான் நான் இன்று உங்களுக்கு பின்னால் இருக்கிறேன் பாராளுமன்றத்தில். என்னை நகரசபையில் இருந்து நீங்கள் நீக்கிறீர்கள், அதனால் நான் உங்களை மக்கள் என்னை இங்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் பாருங்கள் என்று சொன்ன போது நாவின் அமைச்சர் சொன்னார், நான் என்ன செய்ய, சந்திரிகா சொன்னா சந்திரிகா அம்மையார் வெளியே போட சொன்னா வெளியே போட்டேன், உள்ளுக்க திருப்பி எடுக்க சொன்னா எடுத்தேன், திருப்பி வெளியே போட சொன்னா வெளியே போட்டேன், மம்முனோ கறந்தது கேட்டார். இத்துடன் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை உங்களை சந்திப்பதற்கு முன்பு நாளைய தினம் மின்னலில் உங்களை சந்திப்போம். நன்றி.